ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். நீ வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், ஒரு ஸ்க்ரீன் பிளேனா ஒரு படத்துக்கு ஸ்க்ரீன் பிளே எவ்வளோ முக்கியம், அந்த ஸ்க்ரீன் பிளே எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பற்றி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி வந்து ஒரு மூவி எக்ஸாம்பிளோட நம்ம அதை தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த வீடியோக்குள்ளே. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மகிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது, அந்த கதையை வந்து என்னால் திரைக்கதையில் எப்படி கொண்டு வரணும்னு தெரியல அப்படின்னா கட்டாயமாக அந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதாவது கதை அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே மேக்ஸிமம் கதை உண்டு. இப்போ என்கிட்ட கூட பாகுபலி மாதிரி ஒரு கதை இருக்குது, ஒரு கூழாங்கல் மாதிரி கதை இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது ஆடியன்ஸ்க்கு புரிய முடியாத ஸ்க்ரீன் பிளே திரைக்கதையில் கொண்டு வரல அப்படின்னா அந்த படம் கட்டாயமாக அந்த ஃப்ளாப் தான். ஸோ இந்த திரைக்கதை அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திரைக்கதையில் வந்து சீக்வன்ஸ் அண்டு சீன் அண்ட் ஆல்சோ டைலாக்ஸ் இது எல்லாம் சேர்ந்து இருந்தால் தான் சுவாரஸ்யமாக, அதுவும் சுவாரஸ்யமாக இருந்தால் தான் ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி அந்த திரைக்கதை அமையும். அந்த திரைக்கதை எப்படி அமைக்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஒரு 2.5 மணி நேரம் ஓடக்கூடிய படத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 மினிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பக்கத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நிமிஷம் ஒரு பேஜஸுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 120 ஒரு 2.5 மணி நேரம் படம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 120 பேஜஸ் இருக்கும். அந்த 120 பேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா 120 மினிட்ஸுக்கு வந்து சமம். இது வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம், ஒன்றும் தவறு இல்லை. நம்ம மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 120 பேஜஸ் அண்டு 120 நிமிஷத்துக்குள்ளே அந்த படம் இருக்கணும். இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30, 60, 30 பிரிச்சுப்பாங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு செட்டப்னு சொல்லுவாங்க 30 பேஜஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஆக்ட் 1, அதுக்கப்புறம் ஆக்ட் 2, அப்புறம் ஆக்ட் 3, அதாவது செட்டப், கான்ஃபரன்டேஷன் அண்ட் ரீசொல்யூஷன், லாஸ்ட்டில் தீர்வு முடிவுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆக்ட் 1 30, அதுக்கப்புறம் நடுவில் கான்ஃபரன்டேஷன் 60, அதுக்கப்புறம் ரீசொல்யூஷன் வந்து 30, இப்படி வந்து பிரிச்சுப்பாங்க. இந்த 30 பேஜஸ்க்குள்ளே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு 10 to 15 மினிட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஒரு படமாக இருந்தாலும் இந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த படத்தோட ஜானர் என்ன, இது வந்து பொலிட்டிக்கலா, காமெடியா, ஹரரா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா ஆடியன்ஸ் வந்து சீட்டை விட்டு போக மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த 10 to 15 மினிட்ஸ்க்குள்ள அந்த 5 to 10 மினிட்ஸ் கழிச்சே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். எந்தெந்த கேரக்டர், இப்போ வந்து ஹீரோ வந்து அவனுக்கு ஒரு எய்ம் இருக்கலாம், இல்லைனா அவனுக்கு அம்மா அப்பா அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன, அந்த அதாவது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் கிடையாது, இது வந்து கேரக்டர்ஸ்க்கு உண்டான ரிலேஷன்ஷிப், அவங்களுக்கு உண்டான என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 10 to 15 சொல்லி நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு சொல்லிட்டோம்னா குழப்பம் இருக்காது. ஏன்னா நான் கிளைமேக்ஸில் வந்து திடீர்னு ஒருத்த வந்து நான் தான் அவன் தம்பி, நான் தான் அண்ணன் அப்படின்னு சொன்னால் வந்து ஆடியன்ஸு குழம்பிடுவாங்க. அதனால் ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி படத்தோட ஜானரே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோன்னா ஆடியன்ஸு குழப்பம் இல்லாமல் பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த போர் தொழில் படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன ஜானங்கிறது ஆரம்பத்தில் நமக்கு தெரிஞ்சிடும், ஒரு சஸ்பென்ஸாகவே கொண்டு போவாங்க. அதேமாதிரி கூழாங்கல் படத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன் யார், அந்த கூட்டிகிட்டு போகிற அவங்க அப்பா யார், எதனால் வந்து அவன் மனைவியை தேடி போகிறான் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 1.5 மணி நேரம் இல்லை, ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு தெரிஞ்சிச்சு என்ன நடக்க போகுது, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. சொல்லப்போனால் அந்த படத்தில் வந்து மனைவியை காட்டவே மாட்டாங்க. காட்டாமலே வந்து அந்த திரைக்கதையை ஒரு இயல்பான வாழ்க்கையில் நம்ம பார்க்குற மாதிரி கிராமத்தில் நடக்கிறத அவ்வளோ சுவாரஸ்யமாக கொண்டு போனாங்கன்னா அது அந்த திரைக்கதையோட பலம். அண்ட் ஆல்சோ பார்த்திங்கன்னா அந்த டைலாக்ஸோடு சேர்த்து அந்த ஆர்டிஸ்ட்டும் ஒரு காரணம் தான். ஒரு படத்தில் வந்து எந்த அளவுக்கு திரைக்கதை எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டும் வந்து பலமாக இருந்தாங்கன்னா கட்டாயமாக அந்த படம் 100% வந்து பர்ஃபெக்டாக அந்த படம் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேரும்னு அர்த்தம். சரி, இப்போ நம்ம ஸ்க்ரீன் பிளேனாக எப்படி எழுதணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வந்து அது வந்து எக்ஸாம்பிளோட எப்படி நம்ம பார்க்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆரண்ய காண்ட படத்தை நம்ம எடுத்துப்போம். அதில் வந்து எப்படி வந்து கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ஆரண்ய காண்ட படத்துக்கு வந்தோம் அப்படின்னா அதில் வந்து சிங்கப்பெருமாள், சுப்பு இவங்களோட 2 பேரோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. அதாவது சுப்புவை கடத்திட்டு வந்துடுவாப்பில் சிங்கப்பெருமாள். அவரால் வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட உறவு கொள்ள முடியாது. ஸோ அது ஒரு ஷாட்டு, அது ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து சிங்கப்பெருமாளோட கும்பல் வந்து அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. வந்து ஆன்ட்டிங்களை எப்படி கரெக்ட் பண்ணோம் அப்படின்னு பேசிட்டு வருவாங்க. அவங்க எப்படி பட்டாங்கன்ற விஷயத்தை வந்து அதில் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சப்பா கதாபாத்திரத்தை அதுக்கப்புறம் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பசுபதியோட கேரக்டர் இன்ட்ரோ, இப்படி ஒவ்வொரு கேரக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பையும் வந்து காட்டிடுவாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து பசுபதியை வந்து கொன்னுரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சிங்கப்பெருமாள் சொல்லுவார். ஸோ இதுலேருந்து அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட் பாயிண்ட் 1ன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம வந்து கதை எதை நோக்கி போகுது, இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பிளாட் பாயிண்ட் 1 மூலிமா நம்ம தெரிஞ்சிக்க முடியுது. ஸோ இப்போ ஸ்க்ரீன் பிளே பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பட் இது எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பை பாயிண்ட்டாக எழுதிக்கணும். அதாவது சிங்கப்பெருமாள் அறிமுகம், அப்புறம் பசுபதி அறிமுகம், அப்படி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நம்ம எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக நம்ம அதை வந்து நம்ம எடுத்து பிரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் சீன் பிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வர பாயிண்ட் பை பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 பாயிண்ட் மேக்ஸிமம் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த 30 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கதையில் ஒரு முரண்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கேரக்டர்ஸ் வந்து என்ன பிரச்சனை எதிர்கொள்ள போகுது அப்படிங்கிறது. இப்போ வந்து சிங்கப்பெருமாள் பசுபதி வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு, சிங்கப்பெருமாளை வந்து அடியாளம் வச்சு துரத்துறாரு. இதுதான் அந்த ஆரண்ய காண்ட படத்தோட அந்த முரண்பாடு பிரச்சனை.
ஸோ இந்த ஆக்ட் 2 கான்ஃபரன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ளல் வந்து பார்த்தீங்கன்னா 60 பேஜஸ் இருக்கணும். இந்த 60 பேஜஸ்க்கு எழுத வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 14 பாயிண்ட் எழுதுனீங்களா பாயிண்ட் பை பாயிண்ட், அதே மாதிரி 28 பாயிண்ட் பை பாயிண்டாக எழுதுனீங்கன்னா நீங்கள் கரெக்டாக இருக்கும். அந்த 60 பேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 28 ஃபஸ்ட்டு வந்து 14 அண்ட் 28 ரெண்டுமே எழுதினா தான் பார்த்தீங்கன்னா அந்த 90 பேஜஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இப்போ வந்து திரைக்கதையில் வந்து 60 பேஜஸ் வரைக்கும் என்ன பண்ணணும், எப்படி எழுதணுங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஆக்ட் 1 ஆக்ட் 2 என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் கிளைமேக்ஸ். ஒரு படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் 30 மினிட்ஸ், லாஸ்ட் 30 மினிட்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் அந்த படத்தை தீர்மானம் பண்ணும். நீங்கள் அதுக்கு முன்னாடி எவ்வளோ தான் வந்து கதையை திரைக்கதை நல்லா பண்ணியிருந்தாலும் இந்த 30 மினிட்ஸில் வந்து நல்லா இல்லை, கிளைமேக்ஸ் நல்லானா அந்த படம் ஃப்ளாப் தான். இப்போ ஆரண்யகாண்ட படத்துக்கே வருவோம். அதில் எப்படி கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம ரீசொல்யூஷனா என்னங்கிறத பார்ப்போம். ரீசொல்யூஷன் அப்படின்னு தீர்வுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் தீர்வு கிடையாது, இதுக்கு வந்து ஆன்சர் விடேன்னு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் ஆரண்யகாண்ட படத்துக்கே வருவோம். இந்த ஆரண்யகாண்ட படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து சிங்கப்பெருமான் பசுபதியை கொல்ல முடியாமல் செத்துருவான். பசுபதி தாதா ஆயிடுவான். எதிரியை வந்து தாதா கும்பலை வந்து கொன்றுவாங்க. அதுக்கப்புறம் கொடுக்காப்புலி அவனோட அப்பாவை காப்பாற்றிடுறான். அதே மாதிரி சிங்கப்பெருமாள் இருக்க அந்த பொண்டாட்டி வந்து தப்பிச்சு போயிடுறான். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவான முடிவோடு அந்த திரைக்கதையை அமைச்சிருப்பாங்க. அதுதான் அந்த ஆரண்யகாண்ட படத்தோட வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக திரைக்கதைன்னா என்ன, அது எப்படி எழுதணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடச்சிருக்கும். இந்த திரைக்கதைக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற புக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா திரைக்கதை எழுதலாம் வாங்க, கருந்தியல் ராஜேஷ்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் த கேட் திரைக்கதை எனும் பூனைன்னு ஒரு புக்கு இருக்குது, அந்த புக்கையும் படிங்க. நான் வந்து லிங்க் இருந்து அதை போட்டு விட்றேன். புக் ஆஃபரில் கூட இப்போ கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை தாராளமாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். அதனால் சொல்கிறேன், மறக்காமல் நம்ம ஃபிலிம் யூனிட்டி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.